ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்வீட்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு எனக்கு தெரியும். எனக்குமே ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்டைலில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த சர்க்கரை பொங்கல் கண்டிப்பாக யாருமே விட மாட்டோம், கண்டிப்பாக சாப்பிட்ருவோம். அந்த சர்க்கரை பொங்கலை எப்படி வீட்டிலேயே நம்ம ஈஸியாக செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை வந்து சேர்த்துட்டு 2 வாட்டி கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்துட்டு ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப குழஞ்சி வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு குலைவாகவும் கொஞ்சம் லைட்டாக அதில் வந்துட்டு ரவை மாதிரி அரிசிகள் தெரிகிற மாதிரியும் நமக்கு வந்துட்டு வேணும். ஸோ அதனால் 2.5 டம்ளர் வந்துட்டு தண்ணியை சேர்த்து நல்லா 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இதுக்கு வந்துட்டு வெல்லம் வந்துட்டு நம்ம அப்படியே சேர்த்தா கல்லுலாம் இருக்கும் ஒரு நேரம் ஒரு வெல்லத்தில். அதனால் வெல்லத்தை வந்துட்டு கரைச்சிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த கப்பில் 1/2 கப் வந்து வெல்லம் எடுத்துருக்கேன். அந்த டம்ளரில் 1 டம்ளர் நம்ம ஃபஸ்ட்டு அளவு காட்டினால அந்த டம்ளரில் 1 டம்ளர் வெல்லம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய வெல்லம் வந்துட்டு கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சுன்னா தான் அந்த பொங்கல் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா எல்லாம் கரைஞ்சி வரணும். அந்தளவு கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா காசி எடுத்துக்கணும் அந்த வெல்லத்தை. நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்மளோட ரைஸ் வந்துட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் அந்த வெல்லத்தை அப்படியே நம்ம இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எப்பயுமே வெல்லத்தில் வந்துட்டு கொஞ்சம் தூசிகள்லாம் இருக்கும். அந்த தூசிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடணும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ கலந்து விடணுமோ அந்த அளவுக்கு கலந்து விட்டால் தான் நமக்கு வெல்லம் வந்துட்டு நம்மளோட ரைஸில் எல்லா பக்கமும் போய் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போது 3 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய்யையும் சேர்த்து நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலரவே நம்மளோட பொங்கல் வந்துட்டு கெட்டிப்படும். அந்த சமயத்தில் கெட்டிப்படும் போது நம்ம கரெக்டாக வந்துட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு தாளிப்பு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 முந்திரியை வந்துட்டு உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா வறுபட்டோன்னே நம்ம அதே மாதிரி ஒரு 20 திராட்சை வரைக்கும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம அதை வந்துட்டு நம்மளோட சர்க்கரை பொங்கலில் டைரெக்டாக சேர்த்துற வேண்டியதான். இப்போ வந்து சர்க்கரை பொங்கலை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு வாட்டி ஹீட் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா விடாமல் கலந்து விட்டோன்னா அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான ஒரு சர்க்கரை பொங்கல் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டைலில் செய்யும்போது நமக்கு கரெக்டாக அந்த கோயிலில் கிடைக்க சர்க்கரை பொங்கல் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சேர்ப்போம், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும். இதில் என்ன பண்ணணும்னா இந்த சைஸுக்கு ரொம்ப சின்ன துண்டு தான் சேர்க்கணும். இந்த சின்ன துண்டு சைஸுக்கு பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நம்ம நல்லா நசுக்கி விட்டு அந்த பவுடரை ஒரு வாட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டு திருப்பியும் 1 ஸ்பூன் நெய் விட்டு கலந்து விட்டு இறக்கிட்டா அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான கோயிலில் கிடைக்கக்கூடிய சர்க்கரை பொங்கல் வந்து வீட்டிலையே நம்மளால் ரெடி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சௌஷிகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.